ராமநாதன் அர்ச்சுனா என்ற வைத்தியர். உண்மையிலேயே இந்த வைத்தியர் இப்போ மக்கள் மத்தியில் ஒரு கதாநாயகனாகத்தான் பார்க்கப்படுறார். கிட்டத்தட்ட 25 இரவு மட்டும் 28 மணிலேருந்து 12 மட்டும் 25 பேஷண்ட்ஸ் பண்ணி கொண்டு வந்த பேஷண்ட்ஸ் நான் அதை பார்த்து 3ஆம் மாடிக்கு சார் வந்த உடனே மாற்றிட்டு லிஸ்ட் பண்ணினா எல்லாத்துக்கும் சார் கார்டு படித்து லிஸ்ட் சைன்ஸ் எல்லாம் போட்டு லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணினா தே கேன் ஸ்டே அஸ் கோ இன்வெஸ்டர்னு சொல்லி எனக்கு லெட்டர் வந்தோன்னா போகிறேன்னு சொன்னாங்க சார். அதுக்கு பிறகு 10 நாள் சார் வந்து கோவப்பட்டு நான் வேறு நம்மளை காட்டி போட்டுறேன் அதுன்னு சொல்லி போட்டு தான் தனது வேலையை இடமாற்றம் செய்கிறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க. அதாவது வந்து இங்கேருந்து ரிசைன் பண்ணி வேறு இடத்துக்கு போகிறதுக்கும் தான் தயாராக இருக்கிறார் என்ற அந்த தகவலை அவர் முன்வச்சிருக்கார். நான் போகிறேன்னு சொல்லி இப்போ பப்ளிக் கொஞ்சம் அண்டர்ஸ்டாக இருந்தவே நான் போக விரும்பல ஒருத்தர் நான் அடிக்க அட்மினிஸ்ட்ரேஷன் தானே என்று போட்டு பேசி நான் சார் பேசிக் எம்பிபிஎஸ் டாக்டர் தானே நான் பார்த்து ஸ்டெபிலைஸ் பண்ணி போட்டு யார் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினேன். அப்படி இல்லை நானும் அதை பார்க்க விட்டுருந்தேன் சார். இது பெரிய விஷயம் வந்துருக்கு. இப்போ பேஷன்ஸ் இந்த லைஃபோட விளையாடுறது சரியான கூட சார். இது ஒரு சார் டைபி ஹாஸ்பிட்டல் இதை விட குறைஞ்ச டைபி ஹாஸ்பிட்டல் டிவிஷனல் ஹாஸ்பிட்டல் கூட சவுத்தில் பார்த்தீங்கன்னா சார் 4 கன்சல்டன் 30-40 டாக்டர்ஸ் இருக்குது. நாளைக்கு ஏனையின முடக்கி போலீஸ் நேற்று அந்த வேணுமனிதங்களை பிரச்சனை ஆக்கி விட்டது. நாளைக்கு இந்த ஏனையின முடக்கி இந்த ஹாஸ்பிட்டல் இயங்கும் வரைக்கும் ஒரு போராட்டம் நடத்துறதுக்காக உத்தேசம் தான் நாங்கள் ஏற்பாடு. நான் ஆதாரபூர்வமாக சாட்சிகளுடாக நிரூபிப்பேன். அந்த அளவுக்கு அவர்களை மிரட்டி அவர்களே இல்லை எங்களை கூட அதற்குரிய அனைத்து ஆதாரங்களையும் பொதுமக்களோ எந்த ஒரு அதிகாரியோ நான் வந்தால் அவர்களுக்குரிய அத்தனை ஆதாரங்களையுமே பொது வழியிலோ அவர் இரவு நள்ளிரவு காலமை என எந்த நேரம் பார்க்காமலும் வீடியோக்களை போட்டு கொண்டிருக்கிறார். எந்த ஒரு குற்றத்துக்காலையும் அவருக்கான ஆதாரத்தை தர முடியுமா? வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா எம்எஸ்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறார். இன்னும் ரிசல்ட் வேறு இல்லை. அவர் ரிசல்ட்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். அண்மையிலேயே ஊடகங்களில் பெரிதும் பேசுபொருளாக இருக்கிறது சாவகச்சேரி ஆதார மருத்துவமனை. உண்மையிலே சாவகச்சேரி மருத்துவமனை பேசுபொருளாக இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதன் அர்ச்சுனா என்ற வைத்தியர். உண்மையிலேயே இந்த வைத்தியர் இப்போ மக்கள் மத்தியில் ஒரு கதாநாயகனாகத்தான் பார்க்கப்படுறார். அந்த வைத்தியசாலையில் நிறைய முறைகேடுகள் இருந்ததாகவும் அதை தான் வந்து சீர் செய்கிறதுக்கு முன்வந்ததாகவும் அதற்கு சக வைத்திய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தனக்கு ஒத்துழைக்கவில்லை என்றும் தான் செய்கிறதுக்கு எதிராக அவர்கள் செயற்படுவார்கள். அதனால் தங்கள் இருவருக்கும் இடையிலான முரண்பாடுகள் நிறைய தோற்றம் பெற்றதாகவும் அவர் ஒரு காணொலியில் சொல்லியிருப்பார். அதற்கு பிறகு அந்த வைத்தியர்கள் அதற்கு எதிராக போராட்டத்தை முன்வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த வைத்தியசாலை வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் நேற்று ஒரு காணொலி போட்டினாங்க. அந்த வைத்தியசாலையை வெறிச்சோடி போய் தான் கிடக்கு. அங்கே இருக்கிற விடுதியில் இருக்கிற ஆட்கள் கூட அவர்களது சொந்த இடத்துக்கு இடமாற்றப்பட்டிருக்கிறார்கள். சிலர் வேறு மருத்துவமனை விடுதிகளுக்கு இடமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அங்கே அவசர சிகிச்சை மட்டும்தான் இப்போ இயங்கி கொண்டு வருது. அந்த வகையில் நேற்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அந்த வைத்தியசாலைக்கு சென்ற போது வைத்தியர் அதே முறைப்பாடுகளை அவர்கிட்ட முன்வைக்கிறார். இங்கே அதிசீர சிகிச்சை பிரிவில் இருக்கிற இடங்கள் எப்படி இருக்குது, ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அடிப்படை வசதிகள் எப்படி இருக்குன்னு நிறைய முறைப்பாடுகளை அமைச்சர்கிட்ட அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கே சக வைத்திய அதிகாரிகள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். அவைகள் போராட்டத்தை கைவிட்டு உள்ள வரவினமாக இருந்தால் தான் தனது வேலையை இடமாற்றம் செய்கிறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க. அதாவது வந்து இங்கேருந்து ரிசைன் பண்ணி வேறு இடத்துக்கு போகிறதுக்கும் தான் தயாராக இருக்கிறார் என்ற அந்த தகவலை அவர் முன்வச்சிருக்கார். உண்மையிலேயே இது இவ்வாறு இருக்குது. இது பற்றின காணொலியிலையும் நாங்கள் இதோட இணைச்சிட்டோம், நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சக வைத்திய அதிகாரிகள் நேற்று மாலை ஒரு ஊடக சந்திப்பொன்றை மேற்கொண்டிருந்தவை. அந்த ஊடக சந்திப்பில் அவர்கள் என்ன சொல்லினோம் என்றால் உண்மையிலேயே தாங்கள் அப்படி செய்யவில்லை என்றும் தாங்கள் அந்த வைத்தியசாலையில் பணிபுரிந்த காலம் தொட்டு அர்ப்பணிப்போடு தான் செயற்பட்டு வருகிறோம் என்றும் மதிய நேர உணவை அருந்தாமல் கூட சில நேரங்களில் அவர்கள் தங்களோட சேவைகளில் ஈடுபட்டது என்றும் அவர்கள் சார்பான ஒரு நியாயத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வைத்தியர் அர்ச்சுனா வந்து மக்கள் மத்தியில் தன்னை ஒரு கதாநாயகனாக காட்டுறதுக்கு ஒரு ஹீரோயிசம் செய்கிறதுக்காகத்தான் இப்படி செய்கிறாருன்ற மாதிரியான ஒரு கருத்துப்பட அவர்கள் அந்த ஊடக சந்திப்பை நிகழ்த்தியிருந்தவர். அந்த ஊடக சந்திப்பையும் நாங்கள் இந்த காணொலியில் இணைக்கிறோம். அதை பார்த்துட்டு வாங்க. நாங்கள் புது பில்டிங்கும் மாற்றிடுவோம். அதான் புது பில்டிங் எல்லாரும் பழைய பில்டிங்காக அந்த புது பில்டிங் மாற்றி
ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு எனக்கு அது செஞ்சு மேனேஜர் பார்த்து அட்ரஸ் தான் இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அட்ரஸ் ஆகிடுறதுன்னு சொல்லியிருக்கேன். இல்லை சார் சைன் பண்ணணும் எல்லாம் அனுப்பிடலாம். ஸோ இல்லை சேனலில் அனுப்புகிறோம்னு சொல்லி பேஜில் எனக்குன்னு சொல்லி எல்லா பேஜ்லேயும் நாங்கள் அனுப்பிடுவோம். நேற்று ஆக்சிடென்ட் அடிப்பட்டு கால் நம்பிஞ்ச போய் டிப்பர் அடிச்சு ஒரு 15 ஓவர் பேஷன்ஸு இப்போ சார் போட்டில் ஒரு பேஷன்ஸ் கொண்டு எல்லாம் கிட்டத்தட்ட 25 சார் இரவு மட்டும் 28 மணிலேருந்து சண்டை மட்டும் 25 பேஷன்ஸ் நான் வந்து சொல்லுங்க மற்றவர்களும் கூட என்னோட அதையும் சார் இவ்வளோ நாளுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வந்த பேஷண்ட் நான் அதை பார்த்து 3ஆம் மாடிக்கு சார் வந்த உடனே மாற்றிட்டேன். லிஸ்ட் பண்ணினா எல்லாத்துக்கும் சார் கலந்து படித்து டிஸ்ட்ரிபியூட் சென்சர்லாம் போட்டு டிஸ்பிளே ஸ்டார்ட் பண்ணினேன். இதுக்கு பவர் சப்ளை ஏரியாவில் தான் சார் இவ்வளோ ஆளுமே கூட்டி வச்சிருந்தோம். அதான் மெயினாக ரீசன். ஆனால் சார் இதில் உண்மையாகவே இதுக்கு அது வந்து சிங்கிள் நேசராக இருக்கிறேன் சார். டாக்டர் சொல்லிட்டு இல்லை சார், நான் மட்டும் தான் நினைக்கிறேன். நான் இரவு 4 மணிக்கு சார் பேஷண்ட் வந்து வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வரேன். இதுதான் சார் டிசைன் பண்ணப்பட்ட இடியூ இது. அங்கே இருக்கிற துண்டு சார் அது ஓபிடி மேலே ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது சார். நான் நேற்று வெள்ளிக்கிழமை வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி சார் 25 டாக்டர்ஸ் இருக்குன்னா 4 கன்சல்டன் கார்டர் இருக்குது. ஒரு கார்டர் மட்டும் தான் பெர்மனண்ட் இதாக இருக்கும். அதாவது மெடிசின் சர்ஜரி பீடியாட்ரிக் ஜெனோஸ் இந்த 4 கன்சல்டன் சார் கழிச்சு எடுத்துருக்கோம். எல்லாரும் எடுக்கல. அதுக்கப்புறம் நான் தெல்லிப்பாளையில இருந்தும் அங்கிருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டாக்டர்ஸ் மட்டும் கொழும்புலை கதைச்சு எடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தேன். பட் சார் மேலே 1,75,00,000 சாமான் வேணுபடி இருக்குது. அப்போ அது வேண்டி சார் 3 வருஷமாக பாதிக்காமல் இல்லாமல் இருக்குது. அப்போ நான் சொன்னால் சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணுவோம். சின்ன காயங்கள் வந்தால் சின்ன காயங்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டாக செய்வோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் போக சார் நான் ஸ்டார்ட் பண்ண மட்டும் ஜோதிச்சு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண மட்டும் சொல்லி சார் நான் இந்த வழிகளை டிசைன் பண்ணியிருந்தேன். யாழ்ப்பாணத்தில் நான் படிப்பிச்ச சார் மாதிரி எல்லாமே வந்து எல்லாம் பால் கொடுத்தோன்னா ஒரு வீட்டில் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு சார் ஒரு டன்னு இப்போ ஜிஎம்ஓன்னு சொல்லி பிரச்சனை இல்லை சார். இதில் ஒரு டன்னு மட்டும் டாக்டர்ஸ் சொன்னால் அந்த ஜிஎம்ஓ இதை பேரப்பா வச்சு போய் அங்கே நிற்கிறோம். இப்போ அதால் மட்டாக்களை மிரட்டி வச்சுக்கொண்டு நீங்கள் நான் சார் நீங்கள் ஒரு நெகோசியேஷன் கிரவுண்ட் கேட்டு நான் சொல்கிறேன். இல்லை பிரச்சனைன்னு சொன்னால் இந்த பர்சனல் இஷ்யூன்னு சொன்னால் நான் போகிறேன்னு சொல்லி கேட்டு பார்த்தேன். இப்போ அதுக்கு மேலே இல்லைன்னு சொன்னால் நேற்று வந்து எனக்கு மற்ற இன்னொரு எம்எஸ்ஐ கொண்டு வந்து அப்பாயின்ட் பண்ணால் அது வந்து இல்லீகல். அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி வந்து ப்ரொவின்ஷியல் டைரக்டருக்கு இல்லை, ஹெல்த் செக்ரட்டரி மட்டும்தான் சார் இருக்கு அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. அப்போ என்ன வந்து ஃபோர்ஸ் பண்ணி இந்த போலீஸில் என்ன கேட்டவை சைன் பண்ணிங்கன்னு சொல்லி அப்போ நான் சொன்ன ஃபோர்ஸ் பண்ணி பண்ணேன். பட் நான் கிவ் இன்னர் ரூம் தே கேன் ஸ்டே அஸ் கோ எம்எஸ்ன்னு சொல்லி எனக்கு லெட்டர் வந்தோன்னா போகிறேன்னு சொல்லி சொன்னேன் சார். அதுக்கு பிறகு 10 நாள் சார் வந்து கோவப்பட்டு நான் வேறு நம்மளை காட்டி கொள்கிறேன்னு அது சொல்லி போட்டு நேற்று வெளியிட்டு போயிட்டு சார். அப்போ நான் திருப்பி சொன்னேன் நான் பண்ணப்பட நான் போகிறேன்னு சொல்லி இப்போ பப்ளிக் கொஞ்சம் அண்டர்ஸ்டாக இருந்தவே நான் போக விரும்பல ஒருத்தர். அப்போ நான் சொன்னேன் சார் நான் இருக்கிறேன் புது எம்எஸ் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி அவையோடையும் கேட்டு பார்த்தேன் சார். டாக்டர்ஸ் எல்லாம் வாங்குவோம். நேற்று சார் கணக்கு அட்மிஷன் வந்து ஒரு 5 வயசு பிள்ளைன்னு சொல்லி அடிபட்டு சார் மோட்டர் பைக்கில் விழுந்து முக்கால் ரத்தத்தோடு வந்தது. அந்த பேஷண்ட்ஸ் எல்லாமே சார் இங்கே நான் தச்சமே நான் அட்மினிஸ்ட்ரேஷன் தானே என்று போட்டு பேசினேன். நான் சார் பேசிக் எம்பிபிஎஸ் டாக்டர் தானே நான் பார்த்து ஸ்டெபிலைஸ் பண்ணி போட்டு யாழ்ப்பாணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினேன். அப்படி இல்லை நானும் அதை பார்க்க விட்டுருந்தேன் சார். இது பெரிய விஷயம் வந்துருக்கு. பேஷன்ஸ் இந்த லைஃபோட விளையாடுறது சரியான கூட சார். அதான் நான் சொல்லியிருக்கேன். ஐ எம் ஆல்சோ வில்லிங் டு கோ சார். எனக்கு இங்கே வந்து இவ வந்து பேஷன்ஸை சா நான் இந்த போஸ்ட் பிடிக்கணும் இல்லை வில்லிங் டு கோ. நான் சொன்னாங்க வாங்க ஒரு காமன் கிரவுண்டுக்கு நெகோஷியேட் நான் போகிறேன்னு பிரச்சனைன்னு சொல்லி அதுக்கும் வர மாட்டேன்னு நிற்கிறேன் சார். அதே நேரம் இந்த கடைசியாக அவைக்கு சொல்லியிருக்கிறோம் உங்கள்கிட்ட முடிவில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி போட்டு வெளியில் ஓடிக்கிறோம். அதனால தான் இந்த மீட்டிங் இடையில கலந்து. ஆனால் முதல் வெளியில் வந்து பப்ளிக்காகவே சொன்னாங்க இது சம்பந்தமாக கதைக்கத்தான் வந்தது. ஆனால் அவை ஒரு டாக்டரை வந்து அப்பயம் பண்ணுறதுக்கு இங்கே வந்து எம்எஸ்ஏ அப்பயம் பண்ணுறதுக்கு ஏற்பாட்டோடு தான் இங்கே வந்திருக்கிறோம். எல்லாரும் வந்து இதை மூடி மறைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்கிறாங்க. பிரதேசம் பெருசு. இந்த பெரிய பிரதேசத்தில் ஒரு சின்ன இதுக்கு கூடி ஒரு தடவை நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மட்டும் 4 பேஷண்ட் ஆல்ரெடி டிக்கெட் எடுத்து வச்சு பிடிக்கணும். 5ஆவது நான் பாரன் டாக்டர் இல்லை.
கேட்டால் டாக்டர் இங்கே சாப்பிட போயிட்டாங்கன்னு சொல்லி ஸ்டாஃப் ஷார்ட்டேஜ்னு சொல்லி கொண்டு சார் 25 டாக்டர்ஸ் இருக்கணும் இங்கே 25 டாக்டர்ஸ் இப்போ நான் தனி இந்த ஹாஸ்பிட்டல் நேற்று ரன் பண்ணக்கூடிய இருந்தால் சார் 25 டாக்டர்ஸ் இருந்தால் இவ்வளோ ரன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சார் தியேட்டர் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணால் இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக தான் இருந்தது இதில் 1-2 டாக்டர்ஸ் வந்து ஆக்சுவலாக கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு இப்படி செய்யணும்னு சார் இப்போ நான் அதுக்கு கம்ப்ளைண்ட் எடுக்கல அவர் சொன்னால் அந்த ஜிஎம்ஓவை உங்களோட கடைசி தொங்கல் இருக்கிற ரூமை வந்து ஃபஸ்ட் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்கும் மாற்றணும் சார் அதில் இருந்தால் சார் பிரச்சனை வந்து தான் அப்படி மாற்றிடலாம் சார் கணக்கு கம்ப்ளைண்ட் சார் பொடி கொண்டு ஒரு தேவையும் இல்லை ஒரு இண்டிபெண்டன்ட் கமிட்டியோட ஃபோம் பண்ணி இதில் ஒரு இன்கொயரி ஒன்று நடத்தணும்னு சொன்னால் அது மட்டும் தான் இவர் இருக்கிறது இல்லை மக்கள் எல்லாம் டிஸ்பென்சரி மாதிரி இது ஒரு சார் டைப் பி ஹாஸ்பிட்டல் இதை விட குறைஞ்ச டைப் பி ஹாஸ்பிட்டல் டிவிஷனல் ஹாஸ்பிட்டல் கூட சவுத்தில் பார்த்தீங்கன்னா சார் 4 கன்சல்டன் 30-40 டாக்டர்ஸ் இருக்குது டைப் பி ஹாஸ்பிட்டல் டைப் சிக்கு அடுத்தது டைப் பி அடுத்தது டைப் ஏ அடுத்தது ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் டைப் பி இப்படி இருக்கிறதுனா சார் 4 கன்சல்டன் கார்டில் ஒரு கன்சல்டன் தான் பெர்மனன்ட் கார்டில் இருக்கணும் அதில் வந்து 2 பேர் சார் இந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸால் ட்ரான்ஸ்ஃபர் இல்லாமல் இருந்தது நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் தான் கிளியர் பண்ணேன் சார் அது வந்து என்னோட கவர்மெண்ட் ஆர்டர் தானே சார் சர்க்குலர் கூட இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் இம்ப்ளிமெண்ட் பண்ணாடி எம்எஸ்க்கு வந்து இப்போ சலர் நிறுத்தலாம்னு கூட சர்க்குலர் இருக்குது அப்போ நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் புது டாக்டர்ஸை காய்ச்சி எடுக்கிறாங்க சார் இதில் கோபாலகிருஷ்ணன் சொல்லி இப்போ இதில் கோயம்பேட்டோட டாக்டர் கொண்டார் வள்ளி போலீஸும் இல்லை அடிப்படையில் இங்கே நட வந்தது ஆனால் இவங்க தன்னுடைய இலக்கியம் வெளிப்படுத்தியிருக்காரு ஆனால் இங்கே ஒரு பெரிய கலவரம் நடக்கிற மாதிரி ஒரு சார்ஜ் போலீஸ் தான் குவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் டிவியில் பார்த்தா அந்த இந்த நடந்தவங்களுக்கு தெரியல இப்போ இன்றைக்கு மத்தியானத்துக்கு இடையில் ஹாஸ்பிட்டல் பழமை மாதிரி இயங்குவது இல்லாட்டி நாளைக்கு இப்போ சுயமாகவே எல்லாரும் கேட்கணும் இப்போ இது ஒரு யாரும் ஒருங்கிணைச்சு இதை செய்யணுமென்று இல்லை எல்லாருமே இதுக்காக நீங்கள் மகனூரில் பார்த்தாலும் சரி யாரும் சந்திச்சு இப்போ ரோட்டில் நின்றாலும் சாதாரண ஒரு கூலி தொழிலாளி போகிறாலும் என்ன இப்படி நடக்குதுன்னு சொல்லி அந்த தங்களோட ஆதங்கத்தை வெளியில் சொல்லிடணும் இப்படி நடக்காட்டிக்கு நாளைக்கு ஏனையினை முடக்கி போலீஸ் நேற்று அந்த வேணுமண்டிதங்களை பிரச்சனையாக்கி விட்டது நாளைக்கு இந்த ஏனையினை முடக்கி இந்த ஹாஸ்பிட்டல் இயங்கும் வரைக்கும் ஒரு போராட்டம் நடத்துறதுக்காக உத்தேசம் தான் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம் அந்த ஓய்சியை வந்து நீங்கள் கேட்போம் பேரை கொண்டு வந்து போட்டு இதில் அதே நடந்ததை புரியும் දෙගොල්ලම ඊයේ පීඩී ඇවිල්ලා කමින්ලක් ගන්නවා. ඩිස්ට්‍රික්ට් කොන්න මම ඔක්කොම ෆැක්ටරි පොත් කරා. නැත්තම් මගේ அலையின் சட்ட வைத்திய அதிகாரி பரராய் சிங்கமேந்திரகுமாரும் அரச வைத்திய சங்க உறுப்பினருமாகிய நான் எனது கருத்துக்களை மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். சாவச்சேரி வைத்தியசாலையில் 2001ஆம் ஆண்டு கடைசி பகுதியில் சட்ட வைத்திய அதிகாரியாக கடமையாற்றிய காலப்பகுதியில் இருந்து இன்று வரைக்கும் 106 மரண பிரதேச போஸ்ட்மார்ட்டங்கள் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் புதிதாக பதில் அத்தியட்சராக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சமூக வலைத்தளங்களில் மக்களை மிகவும் எந்த ஒரு ஆதாரமற்ற பொய் குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக தனது கடமை நேரத்தில் ஒரு வைத்தியர் கடமை நேரத்தில் இவ்வளோ வீடியோக்களை போடலாமன்றது இலங்கையிலேயே இது ஒரு ஆச்சரியமான விடயம். அவருடைய குற்றச்சாட்டுகள் ஏதாவது ஒன்றை அவர் பொது வழியிலேயோ நீதிமன்றத்திலேயோ நிரூபிக்க முடியுமோ என மக்கள் அவரை பார்த்து கேள்வி கேட்க வேண்டும். அவர் தனது சமூக தளத்தில் அடிக்கடி கேட்கிறார், தனது பாத்ரூமில் பக்கெட்டை கூட தான் தண்ணீர் ஊற்றுவதாக. ஒரு பக்கெட் தண்ணீர் ஊற்றுற விஷயத்தை கூட அவரால் 21 நாட்களில் சரி செய்ய முடியவில்லை. ஆனால் அவர் 15 வருடமாக ஒரு பொய்யான தகவல்களை சாவச்சேரி தென்மராட்சி அபிவிருத்தி கழகம், தென்மராட்சி வெல்ஃபேர் சொசைட்டி அவர் ஓரிரு தினங்களில் எந்த ஒரு முகாந்தரமும் அற்ற நிலையில் போலியான குற்றச்சாட்டுக்களை வைத்து அதை கலைத்திருக்கிறார். அவர் கொழும்புக்கு வைத்தியசாலை ஆம்புலன்ஸில் சென்ற வேளை அந்த உத்தியோகத்தர்கள் தங்களது கடிதங்களை எடுத்துக்கொண்டதை நான் ஆதாரபூர்வமாக
சாட்சிகளுடனாக நிரூபிப்பேன். அந்த அளவுக்கு அவர்களை அவர்களை இல்லை, எங்களை கூட ஒரு கதைத்தால் வேலை போகும் என்ற அளவுக்கு அவர் செய்திருக்கிறார். அதற்குரிய அனைத்து ஆதாரங்களையும் பொதுமக்களோ எந்த ஒரு அதிகாரியோ நான் வந்தால் அவர்களுக்குரிய அத்தனை ஆதாரங்களையுமே பொது வழியில் சில விஷயங்களை வெளியிடுவது மக்களுக்கு அசௌகரியத்தையும் ஒரு மருத்துவ உலகத்திற்கே மிகவும் ஒரு ஈடான செயல்களை அவர் ஆற்றியுள்ளார். அவர் இரவு நள்ளிரவு காலமை என எந்த நேரம் பார்க்காமலும் வீடியோக்களை போட்டு கொண்டிருக்கிறார். எந்த ஒரு வீடியோக்களுக்கான ஒரு ஆதாரத்தை அவர் காட்ட முடியுமா? எப்போ பார்த்தாலும் தான் சாவச்சேரி மக்களுக்கும் வைத்தியசாலைக்கும் மண்ணுக்கு நல்லது செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவர் செய்த ஒரு நல்ல விஷயத்தை அவர் EUவை மாற்றினேன், எமர்ஜென்சி யூனிட்டை மாற்றினேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த விஷயம் கூட அதற்கு முந்தைய இருந்த வைத்திய அத்தியட்சர்கள் நாம் லீவு நாள்கள் கூட ஞாயிறோ சனியோ போயா தினங்களிலோ மரண பிரதேசனைக்காக அல்லது எமது லீவு நாள் கூட வரும்போது அவர் இரவு பகலாக ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களாக சிறுக சேர்த்து அதை சரி செய்து விட்டு ஒரே 2 இரவுகளிலே 20 நாட்களுக்கு முதல் 2 கிழமைகளிலே சாவச்சாரி வைத்தியசாலைக்கு 4 வைத்திய அத்தியட்சர்கள் மாறியிருக்கிறார்கள். இவர் கடைசியாக வந்திருந்தார். அவர்கள் செய்த அனைத்து வேலையும் செய்துவிட்டு அவர் வைத்தியர்கள் அனைவரோடும் ஆலோசனை பெற்று வைத்திய நர்சிங் ஆஃபீஸர், ஹெல்த் அசிஸ்டன்ட்கள், கிளீனிங் ஆஃபீஸர்ஸ், செக்யூரிட்டி கார்டு அனைவரோடும் ஆலோசனையின் ஊடாக மிகவும் ஒரு நன்மதிப்பு பெற்ற ஒரு வைத்திய அத்தியட்சரும் அவர்களை இதற்கு முந்தைய சாவகச்சேரி வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சரை மிகவும் தரைக்குறைவான முறையில் எந்த ஒரு ஆராதனையும் இல்லாமல் RDHS பல ஆதாரமற்றாமல் போலி குற்றச்சாட்டுகளை என்ன அவருக்கு இந்த காலம மார்னிங் வேளையிலே அதிகாலை வேளையிலேயே கூற தோன்றுவதோ அதையெல்லாம் பொது வெளியில் விடுவார். அப்போது பார்க்கின்ற மக்கள் என்ன யோசிக்கிறது? இவர் ஏதோ இன்றைக்கு ஒரு வைத்தியசாலையில் நடக்கக்கூடாத ஒரு செயல் நடந்து விட்டது, அதை இவர் வெளி உலகத்திற்கு கொண்டு வந்து விட்டார். உடனே நீங்கள் அதை பெரிதாக யோசிப்பது. எந்த ஒரு சாட்டத்துக்காலையும் அவருக்கான ஆதாரத்தை தர முடியுமா? சாவச்சேரி வைத்தியசாலையில் 15 நாட்களுக்கு இறந்தவர்களின் உடல் இருப்பதாக அவரது காணொலிகளில் பார்வையிட்டேன். 50,000 ரூபா காசுகள் வருவதாக வருண்டார். 106 போஸ்ட்மார்ட்டங்களை நான் சாவச்சேரி வைத்தியசாலையில் எனது காலப்பகுதியில் செய்திருக்கிறேன். ஏதாவது ஒரு போஸ்ட்மார்ட்டத்திற்காக ஒரு பொதுமகனிடம் என்னால் பாதிக்கப்பட்டதென்றதை அவர்கள் உறுதிப்படுத்த முடியுமா? ஒரு நாள் சாவச்சேரி வைத்தியசாலையில் நீதிமன்ற அனுமதியை பெற்று நீதிமன்றத்துக்கு மிகவும் சவால் விடுமானாக அவரது கருத்துக்கள் அமைந்திருக்கிறது. அந்த கருத்துக்களை ஒரு கருத்தை அவரால் நிரூபிக்க முடியுமா? பொது வழியிலே அவரை கூப்பிடுகின்றோம். நீங்களும் மக்களும் பார்த்தவர்களும் வாருங்கள் வைத்தியசாலைக்கு. நாங்கள் எல்லாத்தையும் பொது வழியில் விடுகிறோம். சாவச்சேரி வைத்தியசாலையில் அனைத்து நாட்களிலும் மிகவும் கண்ணியமான வைத்திய நிபுணர்கள். அவர்கள் காலைக்கு வந்தால் மாலையில் எந்த நேரமுமே அவர்கள் நிற்பார்கள். லஞ்ச் நேரத்தில் கூட நாங்கள் அவர்களுடைய நாடி எந்த ஒரு பொறுப்புணர்ச்சியான அரசு நிறுவனங்களில் வேலை செய்தவர்கள் கடமையை மிஸ் பண்ணக்கூடாது என்று வந்தால் கூட நேரம் தப்பிய நேரங்கள் கூட அவர்களிட ஆலோசனைகளை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். மிகவும் கண்ணியமான அரச வைத்திய சங்கத்தின் செயலாளர் சமீர அபயகுணவர்த்தன அது மிகவும் ஒரு நட்புக்குரியவர். அவர் 2 மணிக்கு வந்து 3 மணி போல் கூறினார், எனக்கு முதலில் தேவை, நான் தான் இந்த வைத்தியசாலையின் அத்தியட்சகர், எனக்கு பொருத்தமான ஒரு அறையை தர வேண்டும் என்று. 3 அறைகளை ஒரே ஒரு நபருக்காக எடுத்து ஒரே இரவிலே 3 வருஷங்கள் வேலை செய்த வெளிமாவட்ட உத்தியோகத்தர். இது அனைத்துமே உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அவர் சொல்வது எதென்றால் நீங்கள் பொது வழியிலே அவரை கூப்பிடுங்கள், எங்களையும் கூப்பிடுங்கள், அனைவரும். இன்றைக்கு சாவச்சேரி வைத்தியசாலையின் ஒரு வைத்தியர் கூட தவறுதாக வந்திருக்கிறார். பொதுமக்களுடன் நாங்கள் சாவச்சேரியின் மூலமடுக்கலுக்கும் பிரதித்திருக்கிறோம். பொதுமக்கள் ஒரு பொதுமகன் எங்களால் வைத்தியர்களை தாண்டி கூட நன்மை பெற்றுத்தான் இருக்கிறார்கள். அது நீதிமன்றங்கள், பிரதேச சேவை, போலீஸ் நிலையங்கள் அனைத்துக்குமே தெரியும். இன்று அனைவருக்கும் வணக்கம். நான் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் வடமாகாண ஒருங்கிணைப்பாளர். இங்கு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற வைத்திய நிபுணர்கள் மற்றும் வைத்தியர்கள் இங்கு இருக்கின்றோம். உங்களுக்கு தெரிந்திருக்கும், நாங்கள் தவிர்க்க முடியாத ஒரு பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை ஈடுபட வேண்டிய நிலையில் இன்று 2வது நாளாக
நாங்கள் இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் 2வது நாளை எட்டியுள்ளோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆதார வைத்தியசாலை சாவச்சேரி இதுவரை இந்த கொரோனா காலங்கள் முதற்கொண்டு அதற்கு முன்னருள்ள காலங்களிலும் எவ்வாறு மக்கள் சேவை ஆற்றியது என்பதை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். இவ்வாறு மக்கள் சேவை சிறப்பாக மக்களுக்குரிய சுகாதார சேவை வழங்கி கொண்டிருந்த நமது சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் கடந்த 14/6/2024 அன்று பதில் வைத்திய அத்தியட்சராக கடமையேற்ற வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனின் வருகையின் பின்னர் வைத்தியசாலையில் சில மாற்றங்கள், விரும்பத்தகாத மாற்றங்கள் ஏற்பட்டதன் பின்னணியில் இவ்வாறு எமது தவிர்க்க முடியாமல் நாம் இந்த புறக்கணிப்பு போராட்டத்தை ஈடுபட வேண்டியது ஏற்பட்டுள்ளது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ அண்மையில் ஆதார வைத்தியசாலை சாவச்சேரிக்கு பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் ஒரு வைத்திய அத்தியட்சகர் நியமிக்கப்பட்டிருந்தார், டாக்டர் தங்கராஜா காண்டீபர். அவர் தற்போது வெளிநாட்டு மேற்படிப்பில் இருப்பதனால் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக இந்த வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருந்தார். அர்ச்சுனா ராமநாதன் உங்களுக்கு அவர்களுடைய அந்த அப்பாயின்மெண்ட் சம்பந்தமான சில தகவல்களை சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அர்ச்சுனா ராமநாதன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பூலில், அதாவது இவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக வைத்திய நிர்வாகத்துறையில் எம்எஸ்சிக்குரிய செலெக்ஷன் எக்ஸாமில் தெரிவாகி அவர்களுடைய ட்ரைனிங் பீரியட் முடிந்த பின்னர், அந்த ட்ரைனிங் பீரியட் முடிந்ததன் பிற்பாடு அவர்கள் ஒரு இறுதி பரீட்சை ஒன்று வரும். அந்த பரீட்சைக்கு தோற்றிய பின்னர் அதற்குரிய ரிசல்ட் வரும் வரை ஒரு தற்காலிகமாக வைத்தியசாலைகளில் அவ்வாறானவர்கள் இணைக்கப்படுவது வழமை. அந்த வகையில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா ஆதார வைத்தியசாலை சாவச்சேரியில் அவ்வாறு தற்காலிகமாக இணைக்கப்பட்டிருந்தார். ஏற்கனவே அந்த வைத்தியசாலைக்கு பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் நிரந்தரமாக ஒரு வைத்திய அத்தியட்சகர் நியமிக்கப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரிந்திருக்கு, நீங்கள் பத்திரிகை வாயிலாக அறிந்திருப்பீர்கள். இவருடைய அப்பாயின்மெண்ட் எப்படின்னு சொன்னால், இது ஒரு ட்ரைனிங், பார்ட் ஆஃப் த ட்ரைனிங்னு தான் சொல்கிறது. ஒரு வைத்தியசாலைக்கு அவரை நியமித்து அங்கே இருக்கிற விஷயங்களை அவர் வடிவாக ஸ்டடி பண்ணி, அங்கே இருக்கிற வைத்தியர்கள், வைத்திய நிபுணர்கள், மற்றையவர்களோடு கலந்துரையாடி அந்த வைத்தியசாலையுடைய சேவையை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்று அறிந்து, அதை அவருடைய மேலதிகாரியாக இருக்கின்ற RDHS, PDHS அவர்களுடைய ஒப்புதலின் பேரில் சில ஆக்கபூர்வமான செயற்பாடுகளை செயற்படுத்துவதற்கு அவர்கள் முன்மொழியலாம். ஆனால் வைத்தியர் ராமநாதன் கடந்த 14/6/2024 ஆண்டு கடமையேற்ற பின்னர் தன்னிச்சையாக கடமையேற்ற அன்று இரவு எமது வைத்தியசாலை வைத்தியர்கள் விடுதியில் உள்ள 3 வைத்தியர்களுக்கான விடுதியை தாந்தோன்றித்தனமாக அங்கிருக்கும் வைத்தியர்களை இன்னொரு விடுதிக்கு அனுப்பிவிட்டு அங்கே கிட்டத்தட்ட 6 வைத்தியர்கள் அந்த ஆண்டு ரூம் இல்லாத ஒரு நிலைமைக்கு உருவாக்கி தான் அந்த வைத்திய விடுதியை அபகரித்து கொண்டார். இது நார்மலாக உங்களுக்கும் சில நேரம் தெரிஞ்சிருக்கும். நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற ப்ரொசீஜரை சொல்கிறோம். நார்மலாக ஒரு குவார்ட்டர்ஸில் இருக்கிற ஒரு டாக்டரையோ அல்லது வேறு மற்ற கேட்டகரி நர்சஸ்ன்ற குவார்ட்டர்ஸ்லேயோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறதாக இருந்தால் அந்த குவார்ட்டர்ஸுக்குன்ற ஒரு கமிட்டி இருக்குது. அதில் வைத்தியர்களுடைய குவார்ட்டர்ஸ் இருந்தால் வைத்தியர்களுக்குரிய பிரதிநிதி இருப்பார், நிர்வாகத்துறையிலிருந்து இருப்பார்கள். அவ்வாறு ஒவ்வொரு வைத்தியர்கள் அவர்களுடைய பிரதிநிதிகள் இருப்பார்கள். அவர்களோட ஒரு கலந்து பேசி தான் ஒரு முடிவெடுத்து இப்படியான மாற்றங்களை செய்வது வழமை. ஏனென்னா அந்த குவார்ட்டர்ஸ் கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு மேலாக வைத்தியர்களால் ஒரு தனிப்பட்ட அந்த ஒவ்வொரு ரூமும் ஒரு வைத்தியரால் பாவிக்கப்பட்டு வந்தது. தன்னிச்சையாக சடுனாக இறங்கி நீங்களாம் இன்றைக்கு 2 ஹவர்ஸுக்குள்ளே அதை வெக்கேட் பண்ணி தரணும் என்று சொல்லி அவர்களை ஒரு ரூமுக்கு கிட்டத்தட்ட விரட்டிட்டு இதை எடுக்கிறதுன்றது இது ஒரு மிலேச்சத்தனமான செயற்பாடு. ஓகே,
மேலும் மேலும் இவரை பற்றின சில விஷயங்கள் நாங்கள் இன்னும் சொல்ல வேண்டியிருக்கிறது என்னென்னா, இப்போ நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த ரப்பர் ஸ்டாம்ப்ன்றது வந்து இப்போ நாங்கள் யார் எங்களுடைய தகுதி தராதரங்கள், எங்களுடைய வைத்தியசாலையில் எங்களுடைய பதவி நிலை ஆகியவற்றை வெளிப்படுத்துவதற்காக சில வரையறைகளுக்கு உட்பட்டதாக நாங்கள் அதை பாவிப்பது வழமை. அந்த வகையில் இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா எம்எஸ்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறார். இன்னும் ரிசல்ட் வேறு இல்லை. அவர் ரிசல்ட்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அப்போ அவர் எம்பிபிஎஸ் குவாலிஃபைடான ஒரு டாக்டர் அவர். ஆனால் அந்த ரிசல்ட் வர முதல் அந்த ரிசல்ட் வெளியே வர முதல் அவர் அந்த ரிசல்ட்ஸ் வந்து அவர் அதில் பாஸ் ஆகி இருந்தால் பாவிக்கக்கூடிய அந்த பதவி நிலையை அது ரிசல்ட்ஸ் வர முன்னரே தனது ஒஃபிஷியல் ஸ்டாம்பாக பயன்படுத்தியுள்ளார், சீலாக பயன்படுத்தியுள்ளார். அது உங்களுக்கு காட்சிக்கு வேணும்னா நாங்கள் உங்களுக்கு தேவைப்படும் இடத்தில் நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிப்போம். இது ஒரு மருத்துவ ரீதியாக சட்டவிரோதமான ஒரு செயற்பாடு. நாங்கள் இது தொடர்பாக எஸ்எல்எம்சி மற்றும் பொதுச் சேவை ஆணைக்குழு மற்றும் அவருடைய பிஜிஐஎம் என்பவற்றுக்கு நம்ம தாய் சங்கத்தின் ஊடாக அறிவித்தல் வழங்கியிருக்கின்றோம். அவர் தகுந்த நடவடிக்கைகள் எடுப்பார்கள். மேலும் இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு ஹாஸ்பிட்டலில் வைத்தியர்கள் வைத்திய நிபுணர்கள் அடங்கலான ஒரு டீம் ஒரு பேஷண்ட் ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு வரும் பொழுது அவர்கள் அந்த நோய் நிலைமையை வைத்தியர்கள் அறிந்து வைத்திய நிபுணர்களுடன் ஆலோசனைக்கு அமைவாக ஒரு பேஷண்ட் இப்போ நான் உதாரணமாக சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் என்பது ஒரு செகண்டரி ஹாஸ்பிட்டல் என்று சொல்வார்கள். அங்கிருந்து சில நேரங்களில் டெர்ஷரி கேர் அடுத்த சிகிச்சை அளிக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்ற நோயாளிகளை இனங்கண்டு அவர்களை அடுத்த நிலை சிகிச்சை வழங்கக்கூடிய இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் டெர்ஷரி கேர்ன்னு சொன்னால் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னா, இப்போ சாவச்சேரியிலிருந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார்கள். இது வழமையான ஒரு ப்ரொசீஜர். இது வந்து இந்த முடிவை வந்து இந்த கிளினிக்கல் டிசிஷன் இதை வந்து இதுக்குரிய நிபுணர்கள் மாத்திரமே தான் இந்த முடிவுகளை எடுப்பார்கள். இந்த முடிவுகளை எடுத்து ஒரு பேஷண்ட்டை அனுப்ப முயற்சிக்கும் பொழுது அதுக்கு எங்களுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர் அந்த ஆம்புலன்ஸ் என்பதை ஆத்தரைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் அந்த வைத்திய அத்தியட்சகரிடம் அந்த ப்ரொசீஜரின் படி போக வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. அதை தவறான முறையில் பயன்படுத்தி அந்த பேஷண்ட்ஸை அங்கேருந்து அனுப்பாமல் இதெல்லாம் இந்த பேஷண்ட்ஸுக்கெல்லாம் தகுந்த இந்த சிகிச்சை இங்கேயே வழங்கலாம், கொடுக்க தேவையில்லை, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தேவையில்லைன்னு பேஷண்ட்ஸை மறைச்சி வச்சு அந்த பேஷண்ட்ஸுன்ற லைஃப்பை ஆபத்தில் கொண்டு போனது. சரியோ? இப்போ இதில் வந்து வைத்திய நிபுணர்கள் என்பவர்கள் இப்போ நான் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நாங்கள் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். வைத்திய நிபுணர்கள் என்பவர்கள் வந்து இப்போ நாளைக்கு ஏற்படக்கூடிய நோய் நிலைமைன்ற தீவிரத்தை இன்றைக்கே அறிந்து அந்த நோய் தீவிரமானால் அது சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய இடம் எதுவென தீர்மானித்து அதற்குரிய இடத்துக்கு அனுப்புவது தான் அவர்களுடைய திறமை, அவர்களுடைய படிப்பு அதுக்கு தான் இருக்குது. சரிதானே? அப்படி இருக்கையில் இவர் ஒரு கனிஷ்ட நிலையில் இருக்கிற வைத்தியர் தனக்கு வழங்கப்பட்ட பதவியை தவறாக துஷ்பிரயோகம் செய்து அந்த பேஷண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அதே ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து அதை ஃபேஸ்புக்கில் எடுத்து போட்டு அதாவது மக்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது, மக்களை பிள்ளையாக வழி நடத்தி பேஷண்ட்ஸுன்ற லைஃபை வந்து ஒரு ஆபத்தில் சிக்கிறத பார்த்து நான் நான் சொல்கிறது ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இது அந்த அந்த வைத்தியசாலையில் வேலை செய்கிற நிபுணர்கள் உங்களுக்கு அடுத்ததாக எல்லாம் சொல்லுவார்கள். நான் அதை எனக்கு மேலோட்டமாக சொல்லுகின்ற விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியதில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கின்றேன். மேலும் இப்போ நார்மலாக வந்து இப்போ ஒரு வைத்திய அத்தியட்சகர்களுக்கு இப்போ மினிஸ்ட்ரியிலிருந்தும் சரி வைத்தியர்களிடம் சரி அந்த நிர்வாகம் சம்பந்தமான கடித போக்குவரத்துகள் அதெல்லாம் வேறுடைய கைக்கு வரும். அந்த கடிதங்கள் தொடர்பான விஷயங்கள் வந்து மிகவும் ரகசியமாக பேணப்பட வேண்டியவை. அவற்றை ஃபோட்டோ எடுத்து தனது தனிப்பட்ட முகநூல் பக்கத்தில் போட்டு அதை பொதுமக்களின் பார்வைக்கு வச்சு அது வந்து அவர்களுடைய கடமைக்கு ஒரு சட்டவிரோதமான ஒரு செயற்பாடு. அதில் தொடர்ந்து விடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றனர். இது வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது பிழையாக இருந்தாலும் மக்களுக்கு இருக்கிற சில விஷயங்கள் சில பிழையாக இருந்தாலும் சில விஷயங்கள் என்ன சொல்கிறது ட்ரெண்ட் என்று சொன்னால் அதை இதால் பின்விளைவுகளை பற்றி அறியாமல், அதனால் இந்த ஹெல்த் சிஸ்டத்துக்கு வரப்போகிற பாதிப்புகளை பற்றி அறியாமல் அதற்றை ஷேர் பண்ணுவது இது வந்து இதுகளும் ஒரு வருந்தத்தக்க விஷயம். மேலும்